வீடியோட தொடர்ச்சி மண்டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸை 1க்கு 3 வாட்டி நல்லா கழுவிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நான் வீடியோ லென்த்தாக போகுது அப்படிங்கிறனால ஷார்ட்டாக வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய், நெய், அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் ஆனியன் வந்து கட் பண்ணதை இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌனாக ஆனியன் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பழுத்த தக்காளி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 தக்காளி வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்துட்டு இதில் கீறிட்டு இதில் வந்து சேர்த்து இதை வந்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் வந்து இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்துட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா தூள் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு வேக வச்ச மட்டனை மட்டும் இதில் வந்து சேர்த்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வந்துட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மட்டன் சூப் வந்துட்டு 2 டம்ளர் இருந்துச்சு எனக்கு, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 டம்ளர் வந்துட்டு நார்மல் தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு உப்பு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கரிக்கிற மாதிரி வந்துட்டு உப்பு இருக்கணும். நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி, புதினா மீது இருந்ததை வந்து இதில் தூவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கொதி வந்துட்டு நல்லா தண்ணி வந்துட்டு ஓரளவு ரைஸோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தோசைக்கல்லோ இல்லை தவாவோ வச்சு பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தம் வந்து நான் வந்து போடுறேன். இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழவிக்குள்ள இருந்துச்சு, அதை தூக்கி வந்துட்டு நிற்க வச்சுட்டேன். 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்துட்டு ரொம்ப உதிரி உதிரியாக சூப்பராக வந்துட்டு வந்துடும். பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மண்டே ஆஃப்டர்நூன் வந்துட்டு என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி வந்துட்டு செஞ்சுருந்தேன். இதுக்கு வந்துட்டு சைடிஷாக வந்துட்டு ஆனியன் ரைத்தா, முட்டை இதுதான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனும் வந்துட்டு நல்லா வெந்து ஜூஸியாக வந்துட்டு இருந்துச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.